This video sponsored by Buymote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையில் கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யூஸ் பண்ணி பாருங்கள். மோடி காரியத்தை சாதிச்சிட்டாரே, இன்று நாடு கடத்தப்படும் தீவிரவாதி. ட்ரம்ப் அதிரடி. மும்பை தீவிரவாத தாக்குதலில் குற்றம் சாட்டப்பட்ட தாவூர் ரமணாவை இந்தியாவிடம் ஒப்படைக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புக்கொண்ட நிலையில் இன்று ரமணாவை இந்தியாவிற்கு கொண்டு வர உள்ளனர். பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்ட கனோடிய குடிமகன் ரமணா தடை செய்யப்பட்ட லஷ்கர்-இ தொய்பாவை ஆதரிப்பதற்காக அமெரிக்காவில் தண்டிக்கப்பட்டார். அவரை நாடு கடத்த வேண்டும் என்பது இந்தியாவின் நீண்ட காலமாக நிலுவையிலுள்ள கோரிக்கை. இந்தியாவில் அவர் மீது வழக்கு தொடங்கப்படும், அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ரமணா குறித்து பிரதமர் மோடி பேசியிருந்தார். இந்த நிலையில்தான் நாடு கடத்தப்படும் ரமணா இன்று இந்தியாவில் திரையிறங்கி உள்ளார். இவருக்காக 2 சிறைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. ஒன்று டெல்லியிலும் மற்றொன்று மும்பையிலும் ரகசியமாக தயார் செய்யப்பட்டுள்ளது. சிறப்பு ஏற்பாடுகளை ரகசியமாக செய்யுமாறு அமெரிக்க நிதித்துறை செய்த பரிந்துரைகளுக்கு ஏற்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவரை இந்தியா கொண்டு வருவதற்கான பணியினை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஏ.கே. தோவல் மற்றும் உள்துறை அமைச்சகர் அதிகாரிகள் மேற்பார்வையிட்டனர். முதலில் அவர் சில வாரங்களுக்கு NIA காவலில் இருக்க வாய்ப்புள்ளது. அமெரிக்காவில் இரட்டை கோபுரங்கள் பின்லேடன் மூலம் விமானம் வைத்து 2001 செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி தகர்க்கப்பட்டது. இந்த தாக்குதலை இப்பொழுது உலகம் 911 என்று நினைவு கூறுகிறது. ஆனால் அதைவிட பல 100 மடங்கு கொடூரமான தாக்குதலை இந்தியா எதிர்கொண்ட வரலாறு உள்ளது. கடந்த 2008 நவம்பர் மாதம் 26ஆம் தேதி லஷ்கர்-இ-தொய்பா மூலம் மும்பையில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் இந்திய வரலாற்றில் மிக மோசமான தாக்குதல் ஆகும். லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாத அமைப்பை சேர்ந்த 10 ஆயுதம் தாங்கிய தீவிரவாதிகள் கடல் வழியாக மீனவர்களை கொன்றுவிட்டு படகுகளை திருடி மும்பைக்கு வந்தனர். இவர்கள் 2 பிரிவுகளாக பிரிந்து நவம்பர் 26ஆம் தேதி மாலை தங்கள் ஆபரேஷனில் களமிறங்கினர். இவர்கள் முதலில் தாக்குதல் நடத்தியது மும்பை சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம்தான். இந்த தாக்குதலில் 58 பேர் பலியானார்கள், 120 பேர் காயமடைந்தனர். அஜ்மல் கசாப் வழிநடத்திய இந்த தாக்குதலை 3 தீவிரவாதிகள் நடத்தினர். இந்த தாக்குதல் 90 நிமிடம் நீடித்தது. இந்த தாக்குதல் நடந்த 2 நிமிடத்தில் மும்பையில் முக்கியஸ்தர்கள் வெளியிட்டனர் வசிக்கும் நாரிமன் இல்லத்திலும் தாக்குதல் நடத்தினார்கள். 25 பேர் வரை இந்த தாக்குதலில் பலியானார்கள். இதில் இஸ்ரேலை சேர்ந்த 4 பேர் பலியானார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பின் தீவிரவாதிகள் வெளிநாட்டவர் வசிக்கும் பெரிய ஹோட்டல்களில் தங்கும் நடத்தினர். தாஜ் ஹோட்டல், ஓரியன் ஹோட்டல் ஆகிய ஹோட்டல்களில் தாக்குதல் நடத்தினர். இதில் தீவிரவாத எதிர்ப்பு படை, ஹென்மந்த் கர்கரே உள்ளிட்ட முக்கிய இராணுவ வீரர்கள் கொலை செய்யப்பட்டனர். இதில் தாஜ் ஹோட்டலிலும் ஓரியன் ஹோட்டலிலும் நடந்த தாக்குதல்தான் மிகப்பெரிய போராட்டமாக மாறியது. ஹோட்டலுக்கு உள்ளே பிணைய கைதிகள் 100 கணக்கில் பிடித்து வைக்கப்பட்டு இருந்தனர். பலர் இதில் வெளிநாட்டவர். பாதுகாப்பு படை வீரர்கள் 3 நாட்களாக இவர்களை மீட்க தீவிரவாதிகளை சுட்டு கொல்லவும் போராடினார்கள். இந்த தாக்குதல் ரமணாவின் பங்கு முக்கியமானது. இந்தியாவிற்குள் தீவிரவாதிகள் நுழைய வழி போட்டு கொடுத்தவர். இதற்கான பிளானை வகுக்க காரணமாக இருந்த ரமணா என்பது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் 2008 மும்பை தீவிரவாத தாக்குதலில் குற்றம் சாட்டப்பட்ட ரமணாவை இந்தியாவிடம் ஒப்படைக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புக்கொண்டார். வெள்ளை மாளிகையில் இருதரப்பு சந்திக்கும் பிறகு பிரதமர் மோடியின் கூட்டாக செய்தியாளர் சந்திப்பின் போது இந்த அறிவிப்பு வெளியிட்டது.
ரமணா இந்தியாவுக்கு திரும்புவார், அங்கு அவர் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்வார் என்று ட்ரம்ப் எச்சரித்தார். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.